ஹாய் ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி சமையல் வீடியோலாம் ஒன்றும் போட முடியலைங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவோ என்னுடைய அம்மா வீட்டிலேருந்து தான் நான் வீடியோவோ உங்களுக்கு சமையல் வீடியோ போட்டிருந்தேன். இது என்னுடைய 2 மாதம் கழிச்சு என்னோடய வீட்டுக்கு வந்திருக்கேன். என் வீடை பார்த்தோன்னே அப்படி அலங்கோலமாக இருந்துச்சுங்க. அந்த வீடை ஒதுக்கி அதுக்கப்புறம் பழைய திங்ஸ் எல்லாமே நாசம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் புது திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு மார்க்கெட் போக வேண்டியதாக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டேன். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். எல்லாருமே நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வரும்போது நமக்கு எல்லாமே புதுசாக தான் நமக்கு வாங்க தோணும். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே பழைய பொருளை நம்மளுக்கு எடுக்க தோணாது. ஏன்னா அது எப்போவுமே அது எக்ஸ்பிரி ஆகிருக்கும், இல்லாட்டா அது நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். அதனாலேயே நம்ம வெளியில் போய் எல்லா திங்ஸையும் நம்ம வாங்க வேண்டியது வரும். அப்படி தான் எனக்கு 2 மந்த் கழிச்சு நான் கொஞ்சம் எனக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நான் எல்லாமே வாங்கினேன். ஆனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வாங்கினேன். ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க இருக்கனால எங்களுக்கு ரொம்ப திங்ஸ் செலவழியாது. அதனால நான் எல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம். எப்பவும் நம்ம டெய்லி அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் நம்ம அதிகமாக நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி பொருள் வாங்கும்போது ஒரு மார்க்கெட் போயிருந்தேன். அது நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னென்னா ப்ரைஸ் விஷயத்தில் நல்ல கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரியும் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஒரு மார்க்கெட் இருக்கும் கண்டிப்பாக. அதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மார்க்கெட்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.